ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான முட்டை அடை தோசை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருள் நம்ம பார்த்துடலாம். உடைச்ச கடலை பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, 3 முட்டை. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச கடலை பருப்பு போட்டுக்கோங்க. உடைத்த கடலையை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸியில் அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி 10 கிராம் எடுத்துக்கோங்க. அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பூண்டு 10 கிராம் எடுத்துக்கோங்க. அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. சிவந்த நேரம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மாவையும் போட்டுக்கலாம். இப்போ 3 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரே மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் கலக்கிக்கோங்க. இப்போ கலக்குனதை மாவோடு சேர்த்து ஊற்றிக்கலாம். அதையும் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலக்கி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ மாவு ஊற்றிக்கலாம். இப்போ சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான முட்டை அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த முட்டை அடை தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிக்கலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.